30 வருஷம் திமுக செய்யாதத எங்களுடைய தலைவர் எங்க அண்ணன் செஞ்சிருக்காரு இந்த 30 நாள்ல. இப்ப நான் பட்டியல் போட்டு காமிக்கிறேன். இதுல தவறு இருந்தா திமுகவுடைய மு க ஸ்டாலினும் உதயநிதி அவர்களும் தவறுன்னு சொல்லட்டும், இல்ல இங்க இருக்கக்கூடிய பிரசிடன்ட் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் தவறு சொல்லட்டும். நம்பர் 1, 2021 முன்பு ரெட் ஜெயின் ஒரு நிறுவனம் கிடையவே கிடையாது. ஊழல் எந்த நிறுவனமும் கிடையாது. ஆனால் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் ஆன பிறகு ஒவ்வொரு வாரமும் ஒரு படம் எடுப்பாங்க. 500 கோடி 1000 கோடி பட்ஜெட் எடுத்தாங்களா இல்லையா சொல்லுங்க. எல்லா ப்ரொடியூசரும் டிஸ்ட்ரிபியூட்டரும் கண்ட்ரோல் பண்ணாங்க. ஆனா ஆட்சி மாற்றம் வந்த பிறகு ஏன் ரெட் ஜெயின் இது வரைக்கும் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணல சொல்லுங்க. இதுதான் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இதுதான் ஊழல். ஒரு முதலமைச்சர் ஆன பிறகு தன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி தொழில் செய்து தன்னுடைய மகனும் தன்னுடைய பேர குழந்தையும் சம்பாதிக்க விரும்புவது, இதுதான் ஊழல். கண்ணு முன்னாடியே ஊழல். அப்ப ரெட் ஜெயினோட ஆதிக்கம் ஒழிஞ்சுச்சா? ஏன்னா அரசு நிர்வாகம் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்க ஒரு லேண்ட்ல போய் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல போய் பத்திரம் பண்ணா எவ்வளவு காசு கேட்பாங்க? இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல காசு கேட்கறாங்களா? டிடிசிபில காசு கேட்கறாங்களா? ஐபிஎஸ் டிபார்ட்மெண்ட் எங்களுடைய துறை தலைவர் என்ன கொடுத்திருக்காரு? ஒரே ஒரு கான்ட்ராக்டர் அதை வச்சுனா 10% கேட்டாரு. முதலமைச்சர் ஃபண்ட் ஒன்னு இருந்துச்சு பாருங்க, முதலமைச்சர் குடும்பம்னு ஒரு ஃபண்ட் இருந்துச்சு, அதை ஒழித்தது எங்களுடைய தலைவர். கவர்மெண்ட்டுக்கு ஃபண்ட் கொடுங்க, அது என்ன முதலமைச்சர் ஃபண்ட், அது என்ன முதலமைச்சர் குடும்பத்தோட ஃபண்ட். எனக்கு 1 ரூபாய் கவர்மெண்ட்ல இருந்து ஊழல் செய்ய மாட்டேன்னு சொன்னதை இந்த 30 நாள் நிறைவேற்றிருக்காரு. எல்லா கான்ட்ராக்டையும் கேட்டு பாருங்க. அதுக்கப்புறம் அமைச்சர்கள் இங்க இருக்காங்களே, இன்றைக்கும் வறுமையில தான் இருக்கிறாங்க. உண்மையிலே ஆர்டி காசுல நினைச்சா அவங்க கோடிக்கணக்கில் சம்பாதிக்க முடியும். தலைவர் எவ்வளியோ அமைச்சர்கள் அவளி, அமைச்சர்கள் எவ்வளியோ சட்டமன்ற உறுப்பினர்கள் அவளி. இது வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு இடத்துல கான்ட்ராக்ட் காசு வாங்கி நிரூபிக்க முடியுமா? கட்சியே அப்படிதான் இருக்கு. கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொன்ன அண்ணா இருக்காரு பாருங்க, அதே மாதிரி நாங்க நடந்துகிட்டு இருக்கோம். நீங்க சும்மா பேருக்கு வந்து பேசிக்கிட்டு திமுக ஆட்சியில கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இருந்துச்சா? கடமை இருந்துச்சு. இந்த குடும்பத்துக்கு போய் வணக்கம் சொல்லிட்டு கை கேட்டு தான் கடமை. இதுதான் இவங்களுடைய அரசியல். அப்ப இந்த ஊழல் எல்லாம் இந்த 30 நாள் ஒழிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. தைரியம் வேணுமா வேணாமா? இது எங்க தலைவர் செஞ்சிருக்கார். முதல்ல ஊழலை கிளீன் பண்ணிட்டு இருக்கார். பெண்கள் பாதுகாப்பு உருவாக்கிறதுக்கு காவல்துறை சீரமைச்சிட்டு இருக்கார். ஒவ்வொரு நிர்வாகத்தையும் பார்த்து அவரே பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அமைச்சரை கூப்பிட்டு பிரீஃபிங் பண்ணிட்டே இருக்காரு. இது என்ன, இந்த தப்பு என்ன, ஒரு சோசியல் மீடியா சின்ன அப்டேட்டுக்கே ரியாக்ட் பண்றார். ஒரு ஊர்ல பஸ் இல்ல, அடுத்த செகண்ட் அடுத்த நாள் பஸ் போயிருச்சு. இதெல்லாம் எங்களுடைய தலைவர் செஞ்சிட்டு இருக்கார். அதனால இந்த ஒரு ஆட்சி உண்மையாக சொல்றேன், முன்னெல்லாம் பேர் சொல்லுவாங்க இது ஒரு பொற்கால ஆட்சியாக இருக்கும், பொற்கால ஆட்சின்னு. இந்த பொற்கால ஆட்சியில பெரிய பெரிய வார்த்தைகள். இது தாய்மார்கள் ஆட்சியாக இருக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு அம்மா என்ன நினைக்கிறாங்களோ எங்க தலைவரை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அப்ப அதை இந்த அரசை பாதுகாக்கக்கூடிய அரசியல் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? அந்த அரசியலை எங்களுடைய பொதுச் செயலாளர் ஆனந்தனும் சரி, ஒரு தம்பியா இருந்த நாங்களும் சரி, இங்க இருக்கக்கூடிய எல்லா தம்பிகளும் எங்களுடைய தலைவருடைய குறிக்கோளை பாதுகாப்பதற்கு எல்லா விதமான திமுகவுடைய அரசியல் சூழ்ச்சிகளையும் நாங்கள் எப்படி எதிர்கொள்ள எங்களுக்கும் தெரியும். எங்களுக்கு அரசியல் தெரியாமல் எங்களுக்கு அரசியல் தெரியும். நல்லதும் செய்ய தெரியும், இந்த கெட்டதை எப்படி எதிர்நோக்கணும் தெரியும். அதனால சகோதரி அக்கா மரகதம் அவர்களுக்கு நான் சொல்றது, நீங்கள் உண்மையான ஒரு மரகதம். எந்த காசையும் எதிர்பார்த்து நீங்க வரல. எந்த காசையும் நீங்க எதிர்பார்த்து வரல. அதுக்கு ஒரு துணி வேணும். 15 நாள்ல ஒரு எம்எல்ஏ போஸ்ட் ரிசைன் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ரிசைன் பண்ணி எதிர்காலம் எப்படி இருக்கும், கடுமையாக போராடி கஷ்டப்பட்டு ஜெயிச்சு, இந்த மாவட்டத்தில் கஷ்டப்பட்டு ஜெயிச்சவங்க அது ரிசைன் பண்றதுக்கு ஒரு துணிவு இருக்கணும். அந்த துணிவு எங்க தெரியுமா வந்துச்சு? எங்க அண்ணன் சி ஜோசப் விஜய் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை, முதலமைச்சர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் அவங்க இவ்வளவு பெரிய விஷயத்தை தூக்கி போட்டாங்க. அப்ப எங்களுடைய தலைவர் அண்ணன் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாருன்னு வச்சுக்கோங்க, ஒரே வார்த்தை சொல்லுவார், ரொம்ப பேச மாட்டாரு. நீங்க நம்பி வந்துகிட்டீங்க, நான் பாத்துக்குவேன், அவ்வளவுதான் அண்ணன் எப்பயுமே பேசுவார். இப்படி செங்கோட்டை என்ன முத வரும்போது ஒரே வார்த்தை சொன்னார். அண்ணன் கேட்டு பாருங்க, நம்பி வந்துட்டீங்களே நான் பாத்துக்கிறேன். அந்த அந்த ஒரு மரியாதையும் நம்பிக்கையும் இருக்கக்கூடிய ஒரே தலைமை தமிழ்நாட்டில் இந்த தலைமை தான். மித்தவங்க எல்லாம் நானும் நிறைய பயணிச்சு பார்த்துட்டேன்.
அதனால செங்கல்பட்டு இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு சொல்லுவோம், அண்ணன் பொதுச் செயலாளர் ஆனந்தன் மூலம் சொல்கிறோம், எல்லோரும் இந்த குடும்பத்தில் இணைந்து கொள்ளுங்கள். புரட்சி தலைவர் அவர்களுடைய புரட்சி தலைவி அவர்களுடைய கொள்கைகளும் அவர்களுடைய கனவும் இன்னும் முடியாத ஒரு விஷயம் இருக்கு. அது நம்மளால முடிக்க முடியும், எல்லோரும் இணைந்து முடிக்க முடியும். நம்ம எல்லோரும் இணைந்தால் அதிமுகவுடைய தொண்டர்களும் தமிழக வெற்றிகளும் தொண்டர்களும் இணையும் பொழுது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் 99% ஜெயிப்போம். 99%. வரக்கூடிய தேர்தல்களில் குறைந்தபட்சம் தமிழக வரலாற்றில் முதல் முறையாக 60% தமிழக வெற்றி கழகம் கூட்டணியும் ஜெயிக்கும். ஏன்னா எங்களுக்கு தெரியும், புரட்சி தலைவர் அவர்கள் உருவாக்கிய தொண்டர்களும் புரட்சி தலைவி அவர்கள் உருவாக்கிய தொண்டர்களும் எவ்வளவு வலுவானவர்கள் எங்களுக்கு தெரியும். உங்களுடைய வலுவை எங்களுடைய தலைவர் எப்படி பயன்படுத்தணும் தெரியும். ஒரு சாதாரண ஆதவர்ஜனாவை கொண்டுட்டு வந்து கட்சியில இணைத்து ஆதவர்ஜனாவுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சு பயன்படுத்தும் பொழுது, ஆனந்தன் ஒருத்தர் பாண்டிச்சேரியில் வந்து அவருடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு நினைச்சு பயன்படுத்தும் பொழுது, தம்பி ரமேஷ் அவர்கள் ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவர். இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் சரி, அவரை கரெக்டா வந்து பயன்படுத்தும் போது எங்களுடைய தலைவர் எங்க அண்ணன் உங்களை பயன்படுத்த மாட்டாரா? சொல்லுங்க, உங்களை பயன்படுத்த மாட்டாரா? அண்ணன் செங்கோட்டையனை எப்படி பயன்படுத்தினாரு? ஒட்டுமொத்த வெஸ்டர்னுக்கு இன்சார்ஜா போட்டாரு. எங்க தலைவருக்கு அண்ணன் அவர்கள் நிறைய பேர் ரொம்ப அண்டர்ஸ்டிமேட் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு அரசியல் தெரியாது, கொள்கை தெரியாது, கவர்ச்சி இருக்குன்னு. அப்படி அண்டர்ஸ்டிமேட் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். அப்படி அண்டர்ஸ்டிமேட் பண்ணிட்டே இருந்தா நம்ம தேர்தலில் வெற்றி பெற்றுட்டே இருப்போம். அவங்க புலம்பிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க புலம்புறதுதான் அவங்க வேலை. இப்படி புலம்பிட்டே இருந்தாங்க, குளத்தூர்ல வேலையை முடிச்சிட்டோம். அடுத்தது சேப்பாக்கத்தில் முடிக்கணும், அதையும் முடிச்சிருவோம் கூடிய சீக்கிரத்தில் வர தேர்தலில்.